அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது இந்த சிவசக்தி தத்துவத்தில் பகுதி 3 நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று நீங்கள் கவனித்து நீங்கள் பாருங்கள். அதுலேயும் திருவாசகத்துலேயும் யோகமும் இருக்குது, ஞானமும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அதனால் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பிக்சராக நான் உங்களுக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் அதில் புக்கை நான் உங்களுக்கு அடுத்த பேராக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இதை டீட்டெயிலாக நீங்கள் கூர்ந்து கவனித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சீரார் பெருந்துரை மற்றும் அதனுடைய விளக்கம். இந்த தத்துவம் உலகினர் உணர்ந்து அறிந்து மேம்பாடு அடையவே திருப்பெருந்துறை நிறுவப்பட்டுள்ளது. இங்கு அதன் ஸ்தல விளக்கத்தை தெரிந்து கொள்வது நலம் என கருதி அதன் விளக்கத்தை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு தலவிருச்சம் குருந்த மரம் ஆகும். குருந்து என்றால் என்ன? அது என்னன்னா காட்டு எலும்பிச்சை, காட்டு நாரத்தை என்றும், குருத்து என்பது குழந்தை என்ற பொருளும் உள்ளன. முதுகுத்தண்டின் மேல்கோடிக்கு முகுளம் என்று பெயர் உண்டு. முதுகுத்தண்டோட மேல்கோடிக்கு முகுளம் என்று பெயர் உண்டு. அதை பிடரிக்கன் என்றும் கூறுவர். அங்கிருந்தே அறிவு உருவாக ஆன்மா ஐம்புலன் அறிவையும் அறிந்து கொள்கிறது. இது குருந்து போன்ற பிரதேசத்தில் இருப்பதை உணர்த்த அந்த பெயருடைய ஒரு மரத்தையே தல விருட்சமாக்கியுள்ளனர். உருவமில்லாமல் அருவொளியினால் வழிபாடு செய்ய வேண்டும் என்றே சிவபீடமும் சக்தி பீடமும் மட்டும் அமைத்துள்ளனர். எவ்வித உருவமும் அங்கு வைக்கப்படவில்லை. ஆகாயத்தினிடத்தில் ஒரு சூக்கும ஓசை இயல்பாகவே உண்டு. கைலாய யாத்திரை சென்று வந்தவர்கள் அங்கு ஒரு மெல்லிய நாதம் இருப்பதை கூறுகின்றார்கள். அதாவது மேலி தரு புலியூர் புக்கினி தருளினன் ஒரு தரு கைலாயுயர் கிளவேனோ என்று மாணிக்கவாசகர் கீர்த்தி திருஅகவலில் பாடியுள்ளார். ஒளிவடிவான சுழிமுனி நாடியிலே ஒளிர்கின்ற அடையாளமாக சங்குலி மட்டும் அங்கு ஒலிக்கிறது. மற்ற வாத்தியங்கள் எதுவும் திருப்பெருந்துறையில் கிடையாது. பரவெளியில் உமைகாண நடிப்பதாக அவ்வூர் புராணம் கூறுகிறது. அண்ட பிண்ட என்றும் உலகத்திலே 2 உண்டு. அவை இரண்டிலும் தத்துவங்கள் எல்லாம் ஒன்றாகவே சமமாகவே இருக்கும். அண்டமாகிய இந்த உடம்பிலே மூலாதாரத்திலிருந்து எழுந்த சுழிமுனை நாடி நிறைந்து மின்னல் போல் பிரகாசிக்கின்ற ஒளியாகிய அந்த ஒளியிலே திருவைந்தெழுத்தை எழுத்துக்களால் அந்த ஒளியில் இந்த திருவைந்த எழுத்துக்களால் உணர்த்தப்படும் 5 வகை ஒளிகளும் ஒன்றில் ஒன்றாக அடங்கும் தன்மையினாலே முடிவிலே ஒன்றாகி குழலோசையாக நிற்கின்ற அந்த ஓசை தானும் அடங்கி நின்ற இடம் எதுவோ அதுவே இறைவன் திருநடம் செய்கின்ற சிதம்பரம் என்ற ஆகாய குறிப்பு தலமாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்டமாகிய இந்த உடம்பிலே மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற சுழிமுனை நாடி நிறைந்து மின்னல் போல் பிரகாசிக்கின்ற ஒளியாகிய அந்த ஒளியிலே திருவைந்து எழுத்துக்களால் உணர்த்தப்படும் 5 வகை ஒளிகளும் லைட் ஒளிகளும் ஒன்றில் ஒன்றாய் அடங்கும் அந்த தன்மையினாலே முடிவிலே ஒன்றாகி குழலோசையாக நிற்கின்ற அந்த ஓசை தானும் அடங்கி நின்ற இடம் எதுவே அதுவே இறைவன் திருநடனம் செய்யும் சிதம்பரம், ஆகாய குறிப்பு தலம் ஆகும். அதுபோலவே திருப்பெருந்துறையும் ஆகாய குறிப்பு தலமாகும். சிதம்பரம் உருவத்தால் உணர்த்தப்பட்டுள்ளது. யோகம் என்ற சொல் சேர்க்கை என்ற பொருளை உடையது. இங்கு சிவனும் சேருவதே யோகமாக கொள்ளப்பட்டது. சீவன் சிற்றொளியுடன் கூடியது, இறைவன் பேரொளி. இந்த இரண்டும் ஒன்றுவதே சிவயோகம் ஆகும். அவ்வொளி அணுக்கள் சிந்தனையால் அகண்டமும் அண்டமும் உரசுவதால் இந்த நாதம் இயல்பாகவே உண்டாகிறது. மற்ற ஓசைகள் செய்கையால் அமைவதால் இதற்கு அநாகதம் என்ற பெயர் வந்தது. + ஆகதம் அடிக்காமலே எழும் ஓசை என்றும் பொருள் உண்டு. மனித தூல உடலில் ஓர் ஓசை இயல்பாகவே இருப்பதை அநாகதம் என்று சாதாரணமானவர்கள் சொல்லுவார்கள். யோகிகள் ஆகாயத்தினிடத்தில்
ஒரு நுண்ணோசை உள்ளது என்று அறிந்து ஆகாயத்துக்கு அதிபதியான சதாசிவரை தியானத்தில் வழிபட்டு நாதத்தை கண்டனர். இதுவேதான் தியான யோகமாகும். இது எவ்வித மூச்சு பயிற்சியும் இல்லாதது என்பது அறியவும். திருமூலர் தியானம் என்ற தலைப்பில் திருமந்திரத்தில் உருவாய சத்தி தியானம் என்றும் உருவமற்ற அருவ தியானத்திற்கு குருமண்டல தியானம் என்றும் விளக்கியுள்ளார். இதை பரக்தியாய முன்னுங்குருவார் தியானம் யோகத்தின் கூரே. நான் உங்களுக்கு பிக்சரில் போகிறேன். அதாவது பரத்தியாய முன்னுங்குருவார் சிவ தியானம் யோகத்தின் கூரை என்று திருமூலர். இந்த நாதம் உண்டாவதற்கு நீண்ட காலம் சாதனைதான் காரணம். காணாத திருவடிக்கு திருவடி ஏது என்பர். இறைவனது ஒளிக்கிரகணமும் அணுக்களின் உரசலில் உண்டாகும் நாதமும் தான் அவனது திருவடிகள் ஆகும். அத்தகைய ஒளியும் நாதமும் தான் உலகத்தை படைத்தும் சிந்தனையில் வெளிப்படுத்துவது ஆகும். சிவா என்பது வெண்பால், சிவ என்பது ஆண்பால். சிவாய நம ஆண்பாலாகிய சிவ பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சக்தி பஞ்சாட்சரம் ஆகும். ஒரே பராசக்தி தான், ஆனால் பல தொழில் வேறுபாட்டால் பல பெயரை அடக்கியிருக்கிறாள். அங்கு சக்தி கொடுத்த அடைமொழி சேயுரு கன்னி, அதாவது சிவந்த வரி படர்ந்த கண்களை உடையவள். இந்த நெறி கண்களால் பயிலப்படுவது ஆகும். இதற்கு அக்ஷமார்க்கம் என்று திபெத்தியர்கள் பெயரிட்டுள்ளனர். கண் பார்வையாலேயே கீழேயுள்ள குண்டலினி சக்தியை சிரசுக்கு கொண்டு வருவதால் சிவாய நம என்பது சக்தியுடையதாக்கி குண்டலினி சக்தி மேலே செல்லும் வழியை காட்டினார்கள். இதை நயன தீட்சை என்றும் சொல்வார்கள். இதுதான் இந்த தலைப்பு, சிவசக்தி தத்துவம். அதோட தத்துவம் இதோட நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.